இழந்த பழமே காணான்னு சொன்னேன், காய்க்காம இருக்குன்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காய்ச்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தா இவ்வளோ பழம் கிடக்கு. அட்ரஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஃபுல்லாக சிவப்பாக இருக்குது பாருங்க. அப்பா, தண்ணி பிடிக்கிறதுக்காக எங்கள் பம்ப் செட் அங்கே ஒன்று இருக்குது. அங்கே தண்ணி நல்லா வரும். வாரத்தில் 2 நாள் நான் ஊருக்கு வருவேன் லீவில். எனக்காக தண்ணி பிடிக்கிறக்கா, அந்த போர்வெல் தண்ணி பிடிக்கிறக்கா போகிறேன். வீட்டில் ஆர்ஓ போட்டிருக்கோம். அந்த தண்ணி உப்பு தண்ணினால என்ன தான் கன்வெர்ட் ஆனாலும் நல்லா இல்லை. போர்வெல் தண்ணி பிடிக்கிற கொண்டு போயிட்டுருக்கேன். கிராமத்தில் எப்படி பார்த்தீங்களா, தண்ணி கெட்டு போச்சுன்னா கஷ்டம்தான். இழந்த பழம் பாருங்கள், சூப்பர். வரும்போது அந்த பழம் பிடிங்கிடுவோம். எவ்வளோ சோப்பாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஆளே வெள்ளை பழம், ஃபுல் பழமாயிடுச்சு. கல் விளக்கிட்டு வந்துட்டிங்கன்னா கிராமத்தில் நீங்கள் வாட்டுக்கு பழத்தில் சாப்பிட்றலாங்க. நல்ல பழம் இருக்குங்க. ஒரு பாக்ஸ் மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா அழகாக பிடிங்கிடலாம். பார்த்தீங்களா, முள் சேஃப்டியாக பிடுங்கணும். இழந்த பத்தை முள் பிடுங்கினவங்க தான் சேஃப்டியாக பிடுங்க முடியும், இல்லைன்னா கஷ்டமாயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ பழம். கொஞ்சம் இந்த பழம் பிடிக்கல. வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. இலைகள் தான் அது. எவ்வளோ வெயில் பாருங்கள். வெயில் நேரத்தில் ஆடு மாடு மேய்க்கலை. கிராமத்தில் வர்றவங்க வந்து இயற்கையாக அந்த கிடைக்கிற இழந்த பழத்தை அப்படி சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும். பசியோடு வர்றவங்களுக்கு இந்த இயற்கை கிராமத்தை பசி தீர்க்கும். எங்கள் ஊரில் என் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இந்த கிராமத்தில் கம்மா கரை ஓரம் அதான் நிறைய பேர் வெட்டி போட்டால் கூட அதையும் மீறி தழுத்து வந்து நல்லா பலன் கொடுக்கும். இந்த இழந்த பத்தை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். இது மாறவே இல்லை. மக்கள் தான் மாறிக்கிட்டே இருக்கோம். இது யார் நட்டு பலன் எடுக்கிற மாதிரி பார்த்ததில்லை நான், ஏன்னு தெரியல. இந்த காலத்துலேருந்து அதான் முளைக்கல தான். அது நல்லா காலைல கொஞ்சம் போட்டாச்சு. கிளவுந்து கிடக்கு பாருங்க. குட் மார்னிங். Thanks for watching my channel. Thanks.